தளபதி விஜய் அவர்கள் அவருடைய திரை வாழ்க்கையிலிருந்து விலகப் போவதாக இந்த ஆண்டு துவக்கத்துல அறிவிச்சாரு. அது மட்டும் அறிவிக்கல, அவருடைய கட்சி பெயர், கட்சி கொடி, கட்சி பாடல் அப்படின்னு அடுத்தடுத்து கட்சியை பற்றிய நிறைய அறிவிப்புகளை வெளியிட்டாரு. அண்மையில கூட விக்கிரவாண்டில மிக பிரம்மாண்டமாக இவருடைய தாவைக்க கட்சியின் முதல் மாநில மாநாடு மிக சிறப்பாக நடந்து முடிஞ்சது. நடந்து முடிஞ்சது அப்படின்றத விட தளபதி விஜய் அவர்கள் அந்த மேடையில மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை வச்சு செஞ்சாரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மேடைக்கு பிறகு தளபதி விஜய் அவர்களுக்கு பலவிதமான எதிர்ப்புகள் கிளம்ப ஆரம்பிச்சது. அந்த எதிர்ப்புகள் எல்லாத்தையுமே தற்போது வரைக்குமே கூலாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அண்மையில கூட அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் தளபதி விஜய் அவர்கள் பேசியிருந்தது அரசியல் களங்கள்ல ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறுச்சு. இதனடுத்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் அரசியல் மட்டுமல்ல, அவருடைய கடைசி திரைப்படத்திலுமே கவனத்தை செலுத்திட்டு இருக்காரு. தற்போது பாத்தீங்கன்னா இதனுடைய 3வது கட்ட படப்பிடிப்பு சென்னையில மிக முக்கிய இடங்கள்ல நடந்துட்டு இருக்கா. இந்த நிலையில தற்போது இந்த படத்துல இருந்து ஒரு போஸ்டர் மட்டும்தான் வெளியாகி இருக்கு. அதனை அடுத்து பாத்தீங்கன்னா படத்துடைய பூஜையை போட்டு படத்துல யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்க அப்படின்ற அப்டேட்டை படக்குழு வெளியிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தற்போது இந்த படத்துடைய முக்கிய அப்டேட்டாக படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் பாடலை வெளியிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்களாம். அதுவுமே வர நியூ இயர்ல வெளியாகலாம் அப்படின்ற தகவலுமே கிடைச்சிருக்கு. இதற்கான அறிவிப்பை கூடிய விரைவிலேயே படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவுமே இருக்காங்களாம். இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.